ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியின் மண்டல பொறுப்பாளர் பாலசுப்ரமணி அவர்கள். இணைகின்ற தாய்க்கும் தந்தைக்கும் சிறிதென பயன் விளைவிக்கும் என்றில் செத்து ஒளியும் நாள் திருநாளாம். முயற்சி என்பது விதை போல அதனை விதைத்துக் கொண்டே இரு. அது முளைத்தால் மரம், இல்லையே இந்த மண்ணிற்கு உரம் என்று எனது பெரிய தகப்பன் ஐயா நம்மாழ்வார் இணங்க இந்த கூட்டத்தில் கருத்துரையாற்றும். நாம் இதுநாள் வரை ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும், எதற்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு நாம் வாக்களித்து சட்டசபைக்கு அனுப்ப வேண்டும் என்று பல கேள்விகளுக்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சி 2016 காலம் முதல் 2026 வரை எந்த அரசியல் கட்சிகளோடும் கூட்டணி சேராமல் தனித்தே களமாடிக்கொண்டு 1.1% இருந்து 8.22% வரை தனித்து நின்று களமாடி வாக்குகளை பெற்றுள்ளோம். அதில் குறிப்பாக நமது ஆத்தூர் தொகுதியில் 2016 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஐயா மரிய குணசேகரன் அவர்கள் 1033 வாக்குகள். அதனைத் தொடர்ந்து 2019 பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மடங்கிலிருந்து 10 மடங்காக உயர்ந்து 11,000 வாக்குகள். 2021 தேர்தல் 19,000 வாக்குகள். 2024 20,000 வாக்குகள். நாம் நம் ஆணைக்கிணங்க 1 10 10 100 100 பகைவன் நடங்கு பகைவாகும் என்று கூட்டத்தை கூட்டி நிற்கிறோம். இந்த மண்ணில் கடந்த 35 ஆண்டுகளாக ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்க இங்க இருக்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த ஆத்தூர் தொகுதியில் செய்த சாதனைகள் என்ன? நாம் எதற்கு திரும்ப திரும்ப அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும்? இங்கே இந்த மண்ணில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறது? நாம் வீட்டில் அனைத்து குடும்பங்களிலும் பள்ளிக்கு செல்லும் வயதில் குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்கள் வீட்டிலும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் படிக்கும் பள்ளிக்கும் நாம் குழந்தைகள் படிக்கும் பள்ளிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதனை மாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டுமே நாம் தமிழர் கட்சி ஆட்சி அரசியல் அமைப்பு வேணும் என்று வேண்டுகிறோம். இது நமது ஆத்தூர் தொகுதியில் அணப்பட்டி ஊராட்சி என்று ஒரு ஊராட்சி இருக்கிறது. அந்த ஊராட்சியில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தின் லட்சணம் பாருங்க. கீழே ஓடு, மழை பெஞ்சா ஒழுகுது, மேல மறைக்க தகர சீட்டு, மேல தகர சீட்டு. இந்த பள்ளிக்கூடத்தில் இங்க ஆட்சியில் அமைத்து கொண்டிருக்கிற ஐ பெரியசாமி அவர்கள் பேர பிள்ளைகள் படிப்பார்களா? இல்லை. அவர்கள் உறவினர்கள் படிப்பார்களா? நாம் வாக்களித்து அவருக்கு சட்டசபைக்கு 35 ஆண்டுகள் அனுப்பி அவர் செய்த சாதனை இதுவும் ஒன்று. இதை சரி செய்ய துப்புள்ள உங்களுக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கார பயலுகை பேசிட்டா வீட்டுக்கு ஆள் அனுப்புறது. ஐயா, நீ நினைச்சு பார்த்திருக்க கூடாது. நாம் தமிழர் கட்சியை பட பெருசு. நீங்க நினைச்ச 2016 இல்ல 19 இல்ல, இந்த கூட்டத்தை கூட்ட நீங்க எத்தனை லட்சம் செலவு பண்ணீங்க எங்களுக்கு தெரியும். சாராயம் கொடுத்த, 1000 கொடுத்த, 2000 கொடுத்து ஒரு வாரத்துக்கு முன்னுக்கு கூட்டின. நாங்க 1 ரூபா செலவு பண்ணல சாமி. கூட்டத்தை வந்து பார்த்துக்குங்க. அதனை தொடர்ந்து எல்லா ஊர்லையும்
யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க பேருந்து நிறுத்த வேண்டும் என்று. எல்லா மக்களுக்கும் அடிப்படை தேவை குடிநீர், படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. அதுதான் ஆத்தூர் தொகுதியில் இளைஞர்களோட பொதுமக்களோட கோரிக்கை. ஆனா அவர் ஊருக்கு பஸ் ஸ்டாண்ட் கட்டி அந்த பஸ் ஸ்டாண்டுல சாராய பாட்டில் சாராயம் குடிக்கிறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் கட்டி வச்சிருக்காரு. அது யாரு விட்டு வரி? அந்த பஸ் ஸ்டாண்ட் ஒரு லட்சணம். இது தொகுதி முழுக்க நான் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறேன். எதுக்கு ஏன் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறேன்? யாரு பஸ் ஸ்டாண்ட் கேட்டது உன்ட்ட? சாராயம் குடிக்கிறக்கா? எங்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க என்று நாங்க கேட்டுக்கொண்டிருக்கோம். ஆனா இவருக்கு எந்த அரசு நலத்திட்டங்கள் வந்தாலும் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறது. கிட்டத்தட்ட இந்த 5 மாதங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 100 பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருக்காரு. உன்கிட்ட யாரு பஸ் ஸ்டாண்ட் கேட்டா? அடிப்படை தேவை என்ன? மக்களோட தேவை. அதை பேசணும். அதை பேசுறதுக்கு ஒரே தகுதி உள்ள கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். அடுத்து நம்ம ஐயா ஸ்டாலின் வந்தார்ல, ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்தாரு. அவர் வந்து சித்தையங்கோட்டையில ஒரு அதிநவீனமாக பேருந்து நிறுத்தம் கட்டியிருக்காராம். அவர் பேசினதை கேளுங்க, நான் போட்டு வரேன் ஒரு நிமிஷம். சின்னாலப்பட்டி பாளையம் சித்தையன்கோட்ட வத்தலகுண்டு பேரூராட்சிகளில் புதிய பேருந்து நிலையங்கள் கட்டப்பட்டிருக்கு. பல்வேறு ஊர்களில் மறுபடியும் வைக்கிறேன், கேட்டுக்குங்க. அடுத்து சின்னாலப்பட்டி பாளையம் சித்தையன்கோட்ட வத்தலகுண்டு பேரூராட்சிகளில் புதிய பேருந்து நிலையங்கள் கட்டப்பட்டிருக்கு. நல்லா கேட்டுக்குங்க, நான் போய் சொல்லல, அவரு பேசுனதான். சித்தையங்கோட்டையில வத்தலகுண்டுல பேருந்து நிறுத்தம் கட்டியிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியா கட்டினீங்க? இதுதான் அவர் கட்டின பேருந்து நிறுத்தம். அவர் கட்டின பேருந்து நிறுத்தத்தை பாருங்க எவ்வளவு நவீனமா இருக்குன்னு. ஐயா, நாங்க திமுக காரங்க நினைச்சிட்டு இருக்கல, நீங்க சொல்றல ஆமாசாமி போட்டுட்டு தலையாட்டிட்டு போறதுக்கு. நாங்க எல்லாம் படித்த இளைஞர்கள் கூட்டம் இங்க நிக்கிறோம். நீ யார வேணுமாலும் ஏமாத்தலாம். நாம் தமிழ் கட்சி ஒரு ரூபாயில நீ ஏமாத்த முடியாது. நீ எவ்வளவு ஆட்டையை போட்டிருக்க, நீ என்னென்ன பண்ணிருக்க எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு ஆதாரமா. அடுத்து ஐயா செந்தில் ஐயா இருக்காருல, அவர் பேசினாரு இந்த கொடங்கநாத்தை பத்தி. அவர் அதையும் கேட்டுருங்க. சைமன் அவர்கள் இங்கே பேசுகிற பொழுது சொன்னார், அவங்க போராட்டம் நடத்தினாங்க. எதுக்கு குடகனா இருக்கு போராட்டம் நடத்தினாங்க. நடத்தி அவங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண வச்சாங்க. அந்த கமிட்டி கடந்த 6/3/2026 அன்று அரசாணை வெளியிட்டு விட்டது. அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. விரைவில் ஏன்னா அந்த அப்பத்தை பாதிக்கப்பட்ட 56 கிராமங்களுக்கு மறுபடியும் வைக்கிறேன், கேட்டு பாருங்க. மறுபடியும் சைமன் அவர்கள் இங்கே பேசுகிற பொழுது சொன்னார், அவங்க போராட்டம் நடத்தினாங்க. எதுக்கு குடகனா இருக்கு போராட்டம் நடத்தினாங்க. நடத்தி அவங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண வச்சாங்க. அந்த கமிட்டி கடந்த 6/3/2026 அன்று அரசாணை வெளியிட்டு விட்டது. அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. விரைவில் ஏன்னா அந்த அப்பத்தை பாதிக்கப்பட்ட 56 கிராமங்களுக்கு உரிய தீர்வை கொடுக்கிற முயற்சியில் இந்த அரசு முதல் அடியை எடுத்து வைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏன்னா எதற்காக அதை சொல்கிறேன் என்றால் ஐயா வயலே சொல்லிட்டாரு, கொடகனாறு பிரச்சனையை நாம் தமிழர் கட்சி தான் எடுத்து போராடி வெற்றி கண்டிருக்கு. அப்ப நாங்க கேட்கிறோம்ல, அவர் ஒரு பொய் சொல்லியிருக்காரு. அங்க ஒரு அணை கட்டியிருக்கோம், அந்த அணையை பத்தி எக்ஸ்போர்ட் கமிட்டி அமைச்சு அறிக்கை கொடுத்துருக்கோம்னு. ஐயா அவர் தெரியலங்கிறார் கடைசி வரலையும். அவங்க அப்பா தான் அமைச்சரா இருந்தாரு, அவங்க அப்பா தான் எம்எல்ஏவா இருந்தாரு. அவருக்கு தெரியாம எப்படி அங்க ஒரு அணையை கட்ட முடியும்? நான் ஒரு அடிப்படையா ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் ஒரு இங்க எம்எல்ஏ, ஒரு திட்டம் வரும்னா எனக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா அவர் அங்க அந்த இதுல சொல்றாரு இதுக்கு எங்களுக்கு தெரியாதுங்க. அப்படின்னா இதுல தெரியா யார் பொய் சொல்றா? இவர்கள் எல்லாம் பொய் திருட்டுதான் இவங்களோட கோரிக்கை. மக்களை இப்படியே ஏமாத்தி 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 1000 2000 சாராயம் பிரியாணி என்று கொடுத்து ஏமாத்தி கொண்டிருந்தார்கள். அதை தோல் உரிக்கிற. இப்ப அடுத்து இவங்க ஊரா தண்ணி தரேன் கோரிக்கையா இருந்தாங்கல்ல,
இப்ப ஆத்தூர் தொகுதியில் மட்டும் 196 மேல்நிலை தொட்டிகள் கட்டி வச்சிருக்காங்க. ஆனா திறக்க மாட்டாங்க. எதுக்கியா திறக்க மாட்டீங்க? நாங்க அடுத்த ஆட்சிக்கு வந்தோன்னு திறப்போம். ஏய், நீ இப்ப கட்டின தொட்டி பூராமே இங்க வரு, இப்ப இருக்க தொட்டி பூரா நாளைக்கு இடிஞ்சு மண்டையில விழுந்துரும். இந்த லட்சணத்துல வச்சுக்கிட்டு ஆனா ஒரு வேலையும் திறக்கிறது இல்ல. ஒரு தொட்டி கூட திறக்கலங்க. அது குறிப்பா நாம் தமிழர் கட்சி ஒரு சில ஊர்களை மட்டும் பஞ்சாயத்து பண்ணி திறக்க வச்சிருக்கோம். அதுல எங்க ஊர் முன்னு போத்துநாயக்கப்பட்டி கசனப்பட்டி ஊராட்சியில இருக்க ஒரு ஊராட்சியில திறக்க வச்சிருக்கோம். அதுபோல மிகவும் மோசமான கீழ்த்தரமான அரசியல் செய்பவர்கள் தான் இந்த திமுகவை சேர்ந்தவர்கள். இதே போல நிறைய ஆவணங்கள் நிறைய இருக்கு. நேரம் கருதி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.